ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் 2023 3 முப்பெரும் குற்றவியல் சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று 2024 ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அதுல பாரதிய சாட்சிய அதிநியம் அதான் இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னே என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இருந்தது. இப்போ தி பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. சாட்சியனா சாட்சிய, அதிநியம்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நடைமுறைக்கு வருது இந்த சட்டம்னு பாத்தீங்கன்னா 1/7/2024 நடைமுறைக்கு வருது. அதை பாக்குறதுக்கு முன்னால ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அது எப்படி இருக்கணும் அததான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அதுல ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்ல ஷரத்துன்னு சொல்லுவோம். ஷரத்து 13 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. எப்போ 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருதுன்னா, ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அந்த சட்டம் எப்படி இருக்கணும்னா கான்ஸ்டிடியூஷனல வயலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்படி கான்ஸ்டிடியூஷனல வயலேட் பண்ணுதுன்னா அந்த சட்டம் வாய்டு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டம் இயற்றப்படணும். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டம் படல அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ற மாதிரி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் இல்லா நிலை அடைஞ்சிடும் அப்படின்னு ஆர்டிகல் 13 சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, அதாவது பின்னோக்கி ஈற்றப்பட்ட சட்டங்களை பத்தி சொல்லுது. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு குற்ற செயல், அதாவது ஒரு நபர் ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அவன் செய்த அந்த செயல் நடைமுறையில இருக்க எந்த சட்டத்தின்படி தண்டனை ஆகுமோ அந்த சட்டத்தின்படிதான் அவன் தண்டிக்கப்படணும். பின்னர் இயற்றப்படும் சட்டத்திற்கு அவன் உட்படுத்த கூடாது. அதாவது நடைமுறையில இருக்க அவன் செய்த செயல் குற்றமா இருக்க சமயத்துல அந்த சட்டத்தின்படிதான் அவனுக்கு தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதுக்கும் இந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன பொருந்தது, ஏன் இதை சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 இதை சொல்லுது. அதே போல இப்போ 1/7/2024 முன்ன நம்ம எந்த சட்டத்தை பின்பற்றி வந்தோம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எந்த சட்டத்தின்படி பனிஷ்மெண்ட் வழங்கிட்டு இருந்தோம், இந்திய தண்டனை சட்டப்படி, இந்தியன் பீனல் கோடு 1860 படி தான் நம்ம தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த ஆக்ட் வந்துருச்சு. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த சட்டத்தை நம்ம பின்பற்றணும், இதுக்கு மேல என்ன பாத்தீங்கன்னா இந்த புது ஆக்ட் தான் பின்பற்றணும். அதே போல இந்த 3 முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்ததோடு மட்டுமல்லாம இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் நடத்திட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 இதை சொல்ல வருதா, இதை ஒரு உதாரணமா நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ 1/7 இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது 2024. அதுக்கு முன்னே இந்தியன் பீனல் கோடு 1860 தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ மே மந்த், அதாவது 2024 மே மந்த் ஒரு டேட் ஒரு 20ன்னு வச்சுப்போம். நான் ஒரு தெஃப்ட் பண்ணிடுறேன்ப்பா. தெஃப்ட் பண்ணிட்டேன்னா அப்போ இந்தியன் பீனல் கோடு படி 3 வருஷம் எனக்கு சிறை தண்டனை. இப்ப நான் ஒரு தெஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ 1/7/2024 அப்புறம் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. அதாவது இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு வந்துருச்சா. அதுல ஒரு பனிஷ்மெண்ட் 5 வருஷம் வச்சுக்கோங்க. நான் எப்ப தெஃப்ட் பண்ணிருக்கேன், 2024 மே மந்த்ல, அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வர ஒரு மாசம் இடையிலுக்கு முன்னாலதான் நான் ஒரு அஃபென்ஸ் பண்ணிருக்கேன், தெஃப்ட் பண்ணிருக்கேன்னா எனக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. அப்ப நடைமுறையில இந்த தண்டனை சட்டம் இருக்குது. அதுபடிதான் எனக்கு பனிஷ்மெண்ட் வழங்கணுமே ஒழிய 1/7/2024 அப்புறம் ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்துல 5 வருஷம் சிறை தண்டனை இருக்கு, இல்ல அது தண்டனையே இல்ல அப்படின்னு இருக்கு. அதாவது நான் தெஃப்ட் பண்ணனது அது குற்றமே ஆகாது அப்படின்னு ஒரு புது சட்டத்துல இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், தெஃப்ட் பண்ணா பனிஷ்மெண்ட் தான், தண்டனையே இல்ல 5 வருஷம் சிறை தண்டனை இருக்கு. இல்ல தண்டனை இல்லங்கறனால எனக்கு தண்டனை இல்லன்னு கொடுத்துட முடியுமா, இல்ல அதிக தண்டனை, அதாவது அப்ப 3 வருஷம் இருந்துச்சு இப்ப 5 வருஷம் இருக்கு, எனக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நான் குற்றம் மே 20ஆம் தேதி 2024 செஞ்சிருக்கேன். அப்போ இந்திய தண்டனை சட்டம் தான் நடைமுறையில் இருக்கு. அதுபடிதான் எனக்கு பனிஷ்மெண்ட் வழங்கணும். இதுதான் இந்த சட்டமும் சொல்ல வருது, ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 சொல்ல வருது. இந்த ஆர்டிகலும் அதே போல இந்த சட்டம் புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இதை சட்டம் படிச்சவங்களோ இல்ல சட்டம் படிச்சிட்டு இருக்கவங்களோ மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாருமே, அதாவது இந்திய குடிமகனா பிறந்த யாராகட்டும், நம்ம இந்திய தண்டனை சட்டம்னு வருது. அதாவது இந்தியாவில ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அந்த சட்டம் அரசியலமைப்பு உட்பட்டு இருக்கா, அந்த சட்டம் என்ன சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, அந்த சட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, எதை பேஸ் பண்ணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சாட்சி எதுக்காக நீதிமன்றத்துல நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. ஒரு வழக்கை நிரூபிக்கிறது பேஸ், அதாவது அடிப்படை என்ன,
ஒரு சாட்சியம் எவிடன்ஸ் நம்ம விட்டாதான் அந்த வழக்கை வந்து நம்ம நிரூபிக்கிறதுக்கோ அந்த வழக்குல வந்து நம்மளுக்கு வந்து சாதகமா ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கோ வந்துட்டு பயன்படுது. அதுக்காக தான் நம்ம சாட்சியம் வந்து நீதிமன்றத்துல கொடுக்கிறோம். அதே போல சாட்சி விட்னஸா யார் பாக்ஸ்ல ஏறலாம், அதே போல விட்னஸா நீதிமன்றத்துல ஒரு உயிருள்ள நபர், ஹியூமன் மட்டும்தான் உயிருள்ள நபர் தான் நீதிமன்றத்துல ஒரு சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அதாவது டாக்குமெண்ட் ஆல்சோ ஏ எவிடன்ஸ். உதாரணத்துக்கு வந்து என் பேர்ல ஒரு சேல் டீடு இருக்கு, அந்த சேல் டீடு இல்ல அப்படின்னு ஆப்போசிட்ல வந்து சொல்றாங்க, டினை பண்றாங்க. நான் வந்து என்னதுதான் அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறேன். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு சேல் டீடு வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். அதுல விட்னஸா ஒரு 2-3 பேர் சைன் பண்ணிருக்காங்கன்னா அந்த விட்னஸ பாக்ஸ்ல ஏத்தி இது வந்து இவங்க பேர்ல தான் இந்த தேதியில தான் வந்துட்டு இவங்க பேருக்கு வந்து மாற்றப்பட்டது அல்லது கிரையம் எழுதி வைக்கப்பட்டது அப்படின்ட்டு வந்து நீதிமன்றத்துல சாட்சியம் சொல்றாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்துல பயன்படுத்துறோம், டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா அதாவது ஜெராக்ஸ் காப்பிங்கிறத விட சர்டிஃபைடு காப்பி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நீதிமன்றத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது வந்து செகண்டரி எவிடன்ஸா நீதிமன்றத்துல 2ஆம் நிலை சாட்சியை வந்து நீதிமன்றத்துல வந்து எடுத்துக்கொள்வாங்க. இதுக்காக தான் வந்து சாட்சி வந்து பயன்படுத்துறோம். இப்ப புதிய சட்டம் வந்து வந்திருக்கு. இந்த சட்டம் வந்து எதை அழுத்தமா வந்துட்டு முன் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது வீடியோ ரெக்கார்டு, இமெயில், இதெல்லாம் வந்துட்டு ஆல்சோ எவிடன்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் வழங்கலாம் அப்படிங்கறத தான் அழுத்தமா வந்து இந்த புதிய சட்டம் வந்து சொல்ல வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மெயில் இருக்கு, ஒரு மெயில் அனுப்பிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து டெல்லியில இருக்காங்க, இன்னும் பாம்பேல இருக்காங்க. இது வந்துட்டு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸா நாங்க எதை சூஸ் பண்றோம்னா கேரளாவை சூஸ் பண்றோம். மெயில் அனுப்பிச்சுக்கிறோம், இந்த தேதியில இவனை கொலை பண்றோம், இவனை வந்துட்டு நீ வந்து அங்கிருந்து இந்த பொருள் வாங்கிட்டு வந்துரு, நீங்க வாங்கிட்டு வந்துருன்னு நாங்க ஒரு வந்து சதித்திட்டம் பண்ணி வந்துட்டு நாங்க ஒரு கொலை பண்றதுக்காக வந்து ஏற்பாடு பண்றோம். இதெல்லாம் எதுல பண்றோம், போன் கால்லயும் பண்ணாலும் அஃபென்ஸ் தான், அதே போல இமெயில்ல பண்ணாலும் அஃபென்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறோம். இப்போ மோஸ்டா வந்து மெசேஜ்னாலே வந்துட்டு ஒரு வந்து செக்ஷுவலா தான், ஒரு பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், மேல் ஃபீமேல் 2 பேருமே அதற்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. பாய்ஸுக்கும் அனுப்புறாங்க, கேர்ள்ஸுக்கும் அனுப்புறாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு அதே போல இந்த செக்ஷுவல் டார்ச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே போல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்புறோம், ஒரு ஆபாசமா புகைப்படம் அனுப்புறதோ, ஆபாசமா ஒரு பேசுறதோ, ஒரு ஆபாசமா ஒருத்தவங்களை திட்டுறதோ, இதுவும் வந்துட்டு அஃபென்ஸ் தான். அதே போல போன் கால்ல ஒருத்தவங்களை பேட் வேர்டா பேசுறதோ, இதுவும் அஃபென்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு. வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறோம், வாட்ஸ்அப் ஆகட்டும் இல்ல எனி மீடியா, அதான் எலக்ட்ரானிக்னாவே வந்துடுது எல்லாமே, மெயில் ஆகட்டும், இது எல்லாமே அஃபென்ஸ் தான் அப்படின்னு வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. இது எல்லாமே எவிடன்ஸா, அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகட்டும், அந்த மெசேஜ் ஆகட்டும், கோர்ட்ல போயிட்டு இது ஒரு சாட்சியமா எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி அந்த அஃபென்ஸ பண்றதுக்கு எந்த நபர் வந்து காரணமா இருந்தாங்களோ அந்த நபர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவங்க வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு தான் இந்த சட்டம் சொல்ல வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாக்குள்ள போலாம். இது வந்துட்டு பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. இது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை எப்ப பெறுதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 25, 2023 வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறுது. இது சட்டமா 1/7/2024 சட்டமா நடைமுறைக்கு நம்மளுக்கு வந்துட்டு நடைமுறைக்கு வருது. இந்த சட்டம் வந்துட்டு எத்தனாவது ஆக்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்துட்டு ஜுடிஷியரி எக்ஸாம் படிக்கிறவங்களாகட்டும் இல்ல மத்தவங்களாகட்டும் எல்லாருமே ஒரு லாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆக்ட் நம்பர், அதாவது பாரதிய சாட்சி அதிநியம் வந்து எத்தனாவது ஆக்ட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47/2023 ஆக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிசம்பர் 25, 2023 பிரசிடென்டோட அசென்ட் வந்து பெறுது. இந்த சட்டம் பேஸ் எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநியம் வந்துட்டு ஃபேர் ட்ரையல் பத்தி சொல்றாங்க. அதாவது தமிழ்ல நியாயமான விசாரணை அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்ல பொது விதிகள் மற்றும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் சாட்சிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுது. ஃபேர் ட்ரையலா இருக்கணும், அதாவது நியாயமா ஒரு விசாரணையா இருக்கணும். அதே போல ஜெனரல் ரூல்ஸ் பொது விதிகளுக்கு உட்பட்டு அது இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் சாட்சிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு, அதாவது நியாயமான விசாரணைக்கு ஒருங்கிணைப்பதும் பொது விதிகளுக்கும் மற்றும் வந்து சாட்சிய கோட்பாடுகளுக்கு வழிவகை செய்வதும் ஆகிய ஒரு சட்டமாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த சட்டம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் வந்து திஸ் ஆக்ட் மே பி கால்டு தி பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. இந்த சட்டம் வந்து பாரதிய சாட்சிய சட்டம் 2023 அப்படின்னு அழைக்கப்படும். இந்த சாட்சி சட்டம் எதற்கு பொருந்தும் எதற்கு பொருந்தாது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து எதற்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு பொருந்தும்.
இன்க்ளூடிங் கோர்ட் ஆஃப் மார்ஷியல். அதாவது கோர்ட் ஆஃப் மார்ஷியல்னா ராணுவ நீதிமன்றம், அதாவது படைத்துறை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். படைத்துறைனா முப்படை, அதுல எந்தெந்த படை வரணும் ஜெனரல் எல்லாருக்கும் தெரியும். ராணுவ நீதிமன்றத்திற்கும் இந்த சாட்சிய சட்டம் வந்து பொருந்தும்னு சொல்றாங்க. ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் ஆக்ட் என்னவா இருந்ததுன்னா குற்றவியல் விசாரணை, தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதாவது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 செக்ஷன் 2 கிளாஸ் I என்ன சொல்லுதுன்னா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் நீதிமுறை நடைமுறை, அதாவது நீதி நடைமுறை. ஜுடிஷியல்னா நீதித்துறை நடைமுறையை பற்றி சொல்லுது. ப்ரொசீடிங்ஸ்னா நடைமுறையை பத்தி சொல்லுது. நீதிமுறை நடைமுறையை பத்தி சொல்லுது. நீதித்துறை நடைமுறை பற்றி சொல்லுது. என்னன்னா, இப்போ நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விட்னஸ் பாக்ஸ்ல ஏத்துறோமா, அந்த விட்னஸ் பாக்ஸ்ல ஏத்தி அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம், நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு வந்து நம்ம இப்ப நான் வந்து நீதிமன்றத்துல சாட்சி சொல்லுவேன், என்கிட்ட வந்து சத்தியப்பிரமாணம் உறுதிமொழி, இங்கிலீஷ்ல ஓத்துன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ல அந்த கோர்ட் ஆபீசர்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன நீங்க சொல்வதெல்லாம் உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா, அதாவது நீதிமுறை நடைமுறை வந்து ஓத் எடுக்கிறது, உறுதிமொழி எடுக்கிறது தான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கும் சாட்சிய சட்டம் பொருந்தும். படைத்துறை நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் மார்ஷியலுக்கும் சாட்சிய சட்டம் பொருந்தும் சொல்லுது. எதற்கு பொருந்தாதுன்னா, அபிடேவிட் தாக்கல் செய்யப்படாத நீதிமன்றத்திற்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அதே போல ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அபிடேவிட் தாக்கல் செய்யப்படாத நீதிமன்றத்திற்கு பொருந்தாதுன்னா என்ன, இப்ப அபிடேவிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பிளைண்ட் காப்பி இருக்குன்னா அதுல என்னென்ன அதை நம்ம கண்டென்ட் எல்லாமே சொல்லி பிரேயர் கேட்டுருவோம். அபிடேவிட்னா இது என்னால நான் தான் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு அபிடேவிட், அதாவது பிரமாண வாக்குமூலம் வந்துட்டு நம்ம கொடுப்போம், இதை அபிடேவிட்னு சொல்லுவோம். அது தாக்கல் செய்யப்படாத நீதிமன்றத்துக்கு பொருந்தாதான். அதே போல ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கு இப்போ உதாரணத்துக்கு எவிடன்ஸ் எதுக்காக பயன்படுத்துறோம், இப்போ நீதிமன்றத்துல வந்துட்டு இப்போ ஒரு சேல் டீடு அதான் நான் போட்டிருக்கேன்னா, பாக்ஸ்ல விட்னஸை ஏத்தி இப்படி எல்லாம் வந்துட்டு இவங்க இந்த தேதியில இவங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றோம். ஆட்சியத்தை சொல்லி வந்துட்டு நீதிமன்றத்துல வந்து ஓத்து நம்மகிட்ட எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து ஒரு வழக்கை வந்து நிரூபிக்கிறோம். ஆனா ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன, உதாரணத்துக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகுற மாதிரி இருக்கு. எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு 2 லட்சம் கொடுக்கணும், ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்க, நான் 2 லட்சம் கொடுத்துட்றேன்பா, மேற்கொண்டு வழக்கெல்லாம் நடத்த வேணாம், நம்ம வந்து சமரசமா முடிச்சிடலாம், இசைவா வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போறதுதான் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து சொல்லுது. இதுதான் வந்துட்டு பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். செக்ஷன் 1 வந்துட்டு சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.